அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அன்னை உமாதேவி சொல்லுவாங்க, நாம இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்லுவாரு, இல்ல நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு வேணும்னா நீ வேற எங்கேயாவது போயிரு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை உமாதேவி, ஓ இவருக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அமைதி ஆயிட்டாங்க. அதனால இன்றைக்கும் என்றென்றைக்கும் அங்கேயேதான் வாழ்ந்துட்டு இருக்காரு சிவபெருமான் அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுது. அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் போகத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய இடம் அப்படின்னா அது வாரணாசி காசியம்பதியை தான் சொல்றாங்க. எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் காசியில் இறந்தால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா நம்மளுடைய புராணம் அதுதான் நம்மளுக்கு சொல்லுது. இப்பேற்பட்ட காசி, சப்த ரிஷிகள் வந்து வணங்கிய காசி, ஒரு நாளைக்கு 3 முறை பூஜை நடக்குது, 5 முறை பூஜை நடக்குது அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த பூஜை பொருட்கள் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கான பூஜை பொருட்களை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் தராங்க. எந்த காலகட்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் இருந்தாலும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தரக்கூடிய பூஜை பொருட்கள் ஒரு 200 வருஷத்துக்கும் மேல ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்களேன்.